ரோஸ் பெடல்ஸ் வச்சு வேணி ரெடி பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த பெடல்ஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா திக்காகவும் இருந்தால் தான் ரோஸ் பெடல்ஸ் வந்து உடையாமல் நம்மளால் கோர்க்க முடியும். ஸோ நீங்கள் ரோஸ் பெடல்ஸ் வாங்குறீங்க அப்படிங்கும்போது இதெல்லாம் பார்த்து வாங்குங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு ஊசியில் நூல் கோர்த்துக்கிட்டேன். நூலை கோர்த்துக்கிட்டு தென் வந்து ரோஸ் பெடல்ஸை லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா கோர்த்துட்டே வரேன். கோர்க்கும்போது ரவுண்டாக கோர்த்துட்டு வரணும். கோர்த்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நூலோட எண்டுக்கு கொண்டு வந்துக்கோங்க. எண்டில் வந்து நீங்கள் நல்லா நாட் போட்டிருக்கணும். நாட்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்டிக்கோ ஏதாவது ஒன்று வச்சு கட்டி வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து அந்த வேணி வந்து கழண்டு வெளியே நூலை விட்டு கழண்டு வெளியே வராமல் இருக்கும். இந்த ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 இன்ச்சுக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரோஜா பூவை நீங்கள் வந்து லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஃபோல்ட் பண்ணி ஒவ்வொன்றா அதனோட எட்ஜு ரொம்ப எட்ஜுக்கும் கொண்டு வராமல் ஒரு 75% அளவுக்கு எட்ஜுக்கும் கொண்டு வந்துட்டு மெதுவாக ஒன் பை ஒன்னாக ரவுண்டாக சுற்றிக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி கோர்க்கிறது யார் வேணால் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் பிகினராக இருக்கீங்க, ஃபஸ்ட் டைமாக நீங்கள் ஃப்ளவர் மேக் பண்ணுறீங்க, இந்த மாதிரி வேணி ரெடி பண்ணுறீங்க அப்படின்னாலும் கூட உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப டஃப்பான விஷயம் இல்லை. ஊசியை ஏன் வந்து நான் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, இப்போ நம்ம கடைசி வரைக்கும் கையில் பிடிச்சிட்டே கோர்க்க முடியாது. கோர்க்கும்போது சப்போஸ் ஊசி நழுவி விடலாம், இல்லைன்னா உங்கள் கையில் ஊசி ஏறிடலாம். அந்த பர்பஸ்க்காக வேணி கட்டும்போது ஊசி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹோல்ட் பண்ணுற பிளேஸில் வச்சுட்டு தென் வந்து ரோஜா இதழ்களை இப்படி மடக்கி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், வேலையும் குயிக்காகவும் முடியும். இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படிங்கும்போதும் கிட்டத்தட்ட உங்களுக்கு 20 to 30 மினிட்ஸ் ஆகும். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது 10 to 15 மினிட்ஸில் நம்ம நீட்டாக பண்ணிடலாம். இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணும்போது மெதுவாக பொறுமையாக பண்ணுங்கள். ஒரே இடத்துல ஃப்ளவரை கொண்டு போய் வைக்காதீங்க. ஒன் பை ஒன்னாக அப்படியே ரவுண்டாக சுற்றி வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் கட்டும்போது மெதுவாக அப்படியே புல் பண்ணி விட்டுட்டே இருங்க. ரோஜா இதழ்களையும் இப்படி பிடிச்சி இழுக்கும்போது நீங்கள் மெதுவாக தான் இழுக்கணும். ஏன்னா த்ரெட்டில் அந்த ஃப்ளவர் முழுவதும் கட் ஆயிரும். ஸோ நீங்கள் இழுக்கிறீங்க அப்படிங்கும்போது மெதுவாக தான் இழுக்கணும், ஸ்பீடாக வச்சு இழுக்கக்கூடாது. அதே மாதிரி கட்டும்போது த்ரெட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப மெலிசாக இருந்தால் ஃப்ளவர் எல்லாமே உடஞ்சிரும், கட் ஆயிரும். அது இல்லாமல் நம்ம கைகளும் கிழிக்கக்கூடாது அப்படிங்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் திக்னஸ் இருக்கிற நூல்கண்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஃப்ளவரும் உடையாது, நம்ம கைக்கும் எதுவும் டேமேஜ் ஆகாது. இந்த மாதிரி வேணி கோக்கர் வந்து ப்ரைடலுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.